ஹாய் திஸ் இஸ் நாங்கள் டுடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைசியான முட்டைத்தொக்கு ரெசிபி பார்த்துடலாமா. சிம்பிளாக ஒரு 2-3 பீப்புளுக்கு செய்கிற போல் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். அது கூடவே உப்பு சேர்த்துட்டு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வெங்காயத்தை விட தக்காளியோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும், அப்போ தான் புளிப்புத்தன்மை இருக்காது. ஸோ நல்லா வதங்கி வரட்டும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கரம் மசாலா மட்டும் சேர்த்துங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுட்டு ஒரு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிறேன். 3 முட்டை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடுறேன். ஒரு 5 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி விட்டால் முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா உடச்சி ஊற்றி வைக்கிறேன். இதை முட்டையை வேக வச்சு கூட வைக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடச்சி ஊற்றி வைக்கிறேன். ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை திருப்பி போட்டாலும் ஓகே, இதை திருப்பி போடலைனாலும் ஓகே தான். நான் லைட்டாக திருப்பி போட்டு விடுறேன். திருப்பி போடலனாலும் சேம் டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். ஸோ திருப்பி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுட்டிங்கன்னா முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி குக்கிங். இது வந்து ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சொல்லப்போனால் இட்லி தோசையை விட ரைஸுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஹாப்பி குக்கிங்.